உங்க பேரு என்ன மாமி? என் பேர் லலிதா நரசிம்மன். எங்க அப்பா வந்து பாடசாலை வெங்கட்ராம சாஸ்திரின்னு சொல்லிட்டு. பாடசாலை வெங்கட்ராமையர் பொண்ணு? பாடசாலை இப்படி போடுங்க. பாடசாலை வெங்கட்ராமையர், படக்கடை வெங்கட்ராமையர். ஆமா, அப்பா வந்து ஊர் வந்து திருமங்கலக்குறிச்சி. அதுல வந்து அப்பா அவ ஜமீன்தாரா இருந்தா. அப்பாவோட ஒரு 12 வயசுல அம்மா அது இறந்து போயிட்டா. அப்பாவோட கூட பிறந்தவ ஒரு 12 பேரு. என் அப்பாவுக்கு வந்து யாருமே இல்லாதனால என்ன பண்ணா, பாடசாலை அந்த காலத்துல படிப்பக்கம் வைக்க மாட்டாளே, 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இதுக்கு போயிட்டார், பாடசாலை படிச்சுட்டு இருந்தார். அப்ப பெரியவ அந்த ஊருக்கு வரும்போது, திருமங்கலக்குறிச்சி திருநெல்வேலி கோவில்பட்டி கைத்தாறு பக்கத்துல இருக்கு. திருநெல்வேலியா? ஆமா. திருநெல்வேலினா நீங்க எல்லாம் காஞ்சி மடமா? ஆமா, அதாவது நாங்க தெலுங்கா, எங்களுக்கு மடம் அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்ப அந்த பக்கமே தெலுங்கால இருக்கிறதுனால அப்படியே திருப்பதி ஏடுகொண்டல வாடு அப்படி. அவ ஆனா இருந்ததெல்லாம் திருமங்கலக்குறிச்சிங்கிறதுனால அங்க அவளுக்கு வீடு நிலம் எல்லாம் இருந்தது. அவ அம்மா திடீர்னு இறந்து போனவே அவளுக்கு வந்து குழந்தைகளை போஷிக்கிறதுக்கு யாரும் இல்லாத போனதுனால அவ என்ன பண்ணிட்டா, மடத்துல அப்பா பாடசாலையில படிக்க வச்சு அங்கேயே இது பண்ணிட்டு இருந்தா. அவ பெரியவ கோவில்பட்டி வந்திருக்கும் பொழுது, இந்த பையன் பேதம் சொல்றானே என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்ப அங்க போனா பெரியவ பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ருத்ரம் தான் சொல்லுவாராம். அப்புறம் இன்னைக்கு கேட்டாராம என்ன இதுன்னு சொன்னா, அப்பா எல்லா விவரமும் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சரி உனக்கு யார் இருக்கான்னா அப்பா தான் இருக்கா, ஆனா நான் இங்க இருக்கேன் அப்படின்னா. சரி அப்ப நீ என்னோட வந்துடுறியான்னு கேட்டாலாமா. எங்க அப்பா யோசனையே பண்ணலையாம். வந்துடுறேன் அதாவது பெரியவா யாரு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, ஏதோ கூப்பிடுறா, சரி அவளோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. போன உடனே அவ அம்மா அப்பாவும் உள்ள தெரியல, சரி யாரோட போற போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா. அவளுக்கும் தெரியல, தாத்தாவுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளோட அது ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டா. அப்படி பெரியவாளோடையே போய் அப்பவே ஒரு 15 வயசு இருக்கும் போதே காசிக்கு பெரியவாளா நடந்து போயிருக்காரு அப்பா. அப்பா இருந்திருக்காரு, காசிக்கு நடந்தே போயிருக்காரு ஒரு முதல் வாட்டி. 2வது வாட்டி பாதி வழி போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாரு அப்பா. அது என்ன வரும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு 25 வயசு ஆன 30 வயசு ஆன உடனே எதுக்கு பாடசாலை வெங்கட்ராம சாஸ்திரி பேர் வச்சானா, அந்த படக்கடை மாமா இருந்ததுனால நீ உன்னை பாடசாலை நான் கூப்பிடுறேன், 2 வெங்கட்ராம சாஸ்திரி இருக்கிறதுனால உன்னை பாடசாலைன்னு கூப்பிடுறேன். அதனால பாடசாலைன்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கான்னு சொல்லுவா, சில வேலை பாடசாலை வெங்கட்ராமையர்னு சொல்லுவா எல்லாருமே. அப்புறம் அங்கேயே பாடசாலையும் கொஞ்சம் படிக்க வச்சுட்டு, ரொம்ப படிக்கல அப்பா, கனம் அதெல்லாம் படிக்கல. நீ என்னோடய இருந்துடும் சொன்ன. பெரியவா எங்கெங்க போறாளோ பின்னாடியே தான் போவார் அப்பா. அவ எங்க கொஞ்சம் இது இருந்ததுன்னா அங்க ஃபேமிலி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னா, பெரிய அப்பாக்கு ரிலேஷன் இருக்கிறதுல யாருக்குமே தெரியாது. அத்தை பொண்ணுதான் எங்க அம்மா. பெரியவா என்ன பண்ணா, என்னோடய இருந்தது தானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமாடா அப்படின்னு கேட்டாலாமா. இல்ல நான் பெரியவாளோடய இருக்கேன், இல்ல நீ சம்சாரி ஆகணும், இப்படியே என்னோட இருந்தான்னா அப்புறம் என்ன ஆகுது, சொந்தக்கார யாராவது இருக்காளான்னு போய் பாத்துன்னு சொல்லிட்டு, அந்த மாமா பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த மாமா போய் அந்த திருநெல்வேலியில அவனுக்கு யாராவது சொந்தக்காரா இருக்காளான்னு போய் பாத்துட்டு வா அப்படி. அதுக்கப்புறம் அம்மாவை கண்டுபிடிச்சு, அம்மா வந்து 5வது பொண்ணு அப்பாக்கு, எங்க தாத்தாக்கு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி, சொந்த அத்தை பொண்ணுங்கிறதே அவளுக்கு தெரியாது. அப்படியே அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சு, சரி நீ சம்சாரி ஆயிட்டா அப்பப்ப இது பண்ணி. நாங்க மொத்தம் 8 பேர் குழந்தைகள். எங்க அப்பாவோட 13 குழந்தைகள் ஒருத்தர் கூட இல்ல, ஒருத்தர் மட்டும் இருந்தா. அவளுக்கும் குழந்தைகள் இல்ல. அது பெரியவா சொல்லிட்டே இருப்பா, எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நாங்க குழந்தைகள், அவ தம்பிக்கும் குழந்தைகள் இல்ல, இவாளுக்கும் இல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு நாளா பெரியவாளுக்கு 13 வயசுல எங்க பெரியக்கா கல்யாணம் பண்ணி வச்சா. எங்க பெரிய அக்காக்கு 13 வயசுல கன்னியாதானமா பண்ணிடுடா அப்படின்னு சொன்னா, 13 வயசுல கல்யாணம் பண்ணி தேடி எல்லாமே எனக்கு 13 வயசுல அக்காக்கு கல்யாணம், பெரிய அக்கா கல்யாணம் பண்ணி வச்சா. கன்னியாதானம் பண்ணணும், நீ ஒரு கன்னியாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப பண்ணும்போது ஒரு வாட்டி பெரிய அத்திம்பேருக்கு வந்து மஞ்சக்காமால் வந்துடுது. அவருக்கு 20 வயசு தான் பெரிய அத்திம்பேருக்கும். இன்னைக்கு பாடசாலை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருக்கா. பெரியவா தினம் ஒரு மந்திரம் பெரிய அப்பா அத்திம்பேருக்காக சொல்லி ஒரு வெக்கல் போர்ல உட்கார வச்சு அந்த மஞ்சக்காமல் இறக்கினால. எங்க அப்பா சொல்லுவாது கதையா, எனக்கு அந்த நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு அது தெரியாது. வைக்கல் பொருளை வச்சு ஒரு தண்ணியில என்ன பண்ணுவாளாம், ஏதோ பண்ணுவாளாம் மருந்து. பண்ணி ஆமா மந்திரம் ஏதோ சொல்லுவாள். அது எனக்கு அது சொல்ல தெரியல. பெரியவா இறக்கினா என்ன பண்ணாலோ அது எனக்கு தெரியாது. அது அத்திம்பேர் இன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு பெரிய அத்திம்பேருக்கு 75 வயசு ஆச்சு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா பெரிய ஆமா
அதே மாதிரி ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் பெரியவா அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கா. குழந்தை பிறந்துக்கிறது எல்லாமே. 2வது அக்கா கல்யாணம் பண்ணும்போது அப்படிதான், அவ ரொம்ப கஷ்டப்படுத்தினா. அப்போ ஆனா பெரியவா நான் பாத்துக்கிறேன்டா. இப்ப எங்க அக்கா சுமங்கலே செத்து போயிட்டாருங்க 2வது அக்கா. 3வது அக்கா கல்யாணம் போது அவளுக்கு கல்யாணம் முதல் குழந்தை வளகாப்பா எடுத்து அடுத்த மாசம் பிறக்க போறது குழந்தைன்னு 1 மாசம் அந்த குழந்தை வயிற்றுலயே செத்து போயிடுச்சு. அந்த வயிற்றுலயே செத்து போன குழந்தைய சுகப்பிரசவம் தெரியாது எங்களுக்கு. அவளுக்கு வலி வந்துன்றது. இப்போ இந்த நேச்சர் கண்டு அப்பெல்லாம் ஸ்கேன் எல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த அவனுக்கும் இப்போ குழந்தை, அவளுக்கு திருப்பி இன்னொரு குழந்தை பிறந்து நல்லா இருக்கான். தெரியல அது வந்து சாதாரணமா. ஆமா, ரொம்ப நார்மல் டெலிவரி ஆச்சு. அதுதான் எப்படின்னு இன்னும் எங்களுக்கு அது. அப்ப என்ன பண்ணா டாக்டர் கிட்ட போயிருக்கா, எப்பவும் பாக்குற டாக்டர் கிட்ட, இப்படி கொண்டு வந்திருக்கீங்களாம்மா, குழந்தை செத்து போயிடுச்சு வயிற்றுக்குள்ள. அது எத்தனை நாள், 1 மாசம் அவ்வளவு இருக்காது நினைக்கிறேன், ஒரு 5-6 நாளுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவா பெரிய ஒரு உசுர போயிருக்குமே. அப்போ எங்க அப்பா சொன்ன, எங்க அப்பா பயந்து போய் பெரியவா கிட்ட ஓடினா, இந்த மாதிரி பொண்ணுக்கு போய் டெலிவரி ஆப்பறது, குழந்தை வத்துல செத்து போய் அவ பழைப்பாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப எதேச்சியா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜெயலட்சுமின்னு அவ பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ வந்திருந்தா. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாளாமா, அந்த குழந்தை பழைக்கமா, நீ பாத்துப்பியா, நீ காப்பாத்தி தருவியா அப்படின்னு கேட்டாலாமா. நாங்க பிரைவேட்ல தான் போனோம், ஏன்னா அவளுக்கு ஃபிட்ஸ் வரும். கவர்மெண்ட் பாக்குறது தான் இப்ப எல்லாருக்குமே கவர்மெண்ட் தான் பாப்பா. அவ ரொம்ப சாதாரண குடும்பம் தானே, நாங்க கவர்மெண்ட்ல பாக்கணும்னு தோணலன்னு அவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருங்கிறதுனால தனியா ஒரு டாக்டர் கிட்ட தான் பாத்துட்டு இருந்தோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எடுத்துன்னு வாங்க சொல்லி 2 மணி நேரத்துல நார்மல் டெலிவரி பண்ணி விட்டுட்டா. நார்மல். அது ரொம்ப ஆச்சரியம். திருப்பி அடுத்து ரொம்ப அதிசயம். அதுதான் தெரியல. அது ஒரு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்ட உடனே 2 மணி நேரத்துல வந்துருது. அம்மா சொல்வா 2 மணி நேரத்துல வந்துருது. 2 குழந்தைக்கும். அவளுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தது. அவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரவங்க எங்க அம்மா பெரியவா கிட்ட சொல்ல, பெரியவா மருந்து அதெல்லாம் சொல்லுவா. ஒரு வாட்டி 7வது மாசமா என்ன ஞாபகம் இருக்கு, வயிற்றுல குழந்தை அவளுக்கு வந்துடுத்து ஃபிட்ஸ். எங்க அம்மா பெரியவா, நீங்க அந்த அவளுக்கு டெலிவரி ஆற வரைக்கும் சத்தியமா உங்க மேல சத்தியமா அவளுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடாது, நீங்க என்ன பண்ணுவேளோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு அதே மாதிரி 7, 8, 9 அந்த 3 மாசம் வரல அவளுக்கு. குழந்தை பிறந்து மறுநாள் தான் ஃபிட்ஸ் வந்தது. ஆமா, அது ஒரு பெரிய அதிசயம். வயிற்றுல குழந்தை இருக்கும் போது ஃபிட்ஸ் வந்துருத்தனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்ப அந்த அவதான் வந்து நெமிலி பாலாபீடம் இருக்கு இல்லையா, அங்கதான் கொடுத்திருக்கா 3வது அக்காவை. அந்த நெமிலி பாலாபீடத்துல கோதண்டராமன் ரகுன்னு சொல்லுவா. இந்த நெமிலி எழில்மணி இருக்காரு இல்லையா, அவன் நெமிலி எழில் வந்து எங்க அக்காவோட நாத்தனார் ஆத்துக்கார். அதனால வந்து அது அக்கா இருக்கா குழந்தைகள்லாம் அங்கதான் இருக்கு. ஆமா, எல்லாரும் எங்க இடத்துல பொண்ணு பேர் பால அம்பிகா, அது மாதிரி பாலா பேர் வச்சு அது பண்ணிட்டு அதுக்கு அதே மாதிரி தான். 4வது அக்கா கல்யாணம் பண்ணும்போது அத்தையும் பேர் வந்து வெத்தலை பாடுவார். எங்க அக்கா அப்பா போய் சொன்னாராமா, இன்னும் வெத்தலை போடுறாரு, கெட்ட பழக்கமாச்சே, மீசை வச்சுருக்க, கிருதா வச்சிருக்க. பெரியவா சொன்னாலாமா, மீசை வச்சிருந்தா என்னடா, அது பாட்டுக்கு வளர்றது போறது, நீ அப்படி சொல்லக்கூடாது, நல்ல மாப்பிள்ளையா வந்தா கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொன்ன. எல்லாமே அப்பா பெரியவா கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டார், அடுத்ததே எடுக்க மாட்டார். அதாவது அவருக்கு ரொம்ப இன்னோசென்ட், தெரியாது. ஆனா பெரியவா சொல்லிட்டா, அதனால இங்க யாரையுமே வேலைக்கு அனுப்பாதடா, பொம்நாட்டு குழந்தைல படிக்க வைக்க வேண்டாம் வேலைக்கு. இந்த காலத்துல நாங்க தான் இன்னும் வேலைக்கு போகல. அம்மா கொஞ்சம் வருத்தம் உண்டு, ஐயோ பொம்நாட்டுக்கெல்லாம் வேலைக்கு இல்லைன்னா கஷ்டமாச்சு, இந்த காலத்தை சம்பாதிக்க முடியலன்னு. ஆனா யாருமே கஷ்டப்படலை. நாங்க ஏழ்மையா இருந்தா கூட கஷ்டமா பெரியவா நாயுடுல இருக்கும்போது சாப்பாட்டு குறையல. அதுக்கு ஒரு இது என்னன்னா, ஒரு வாட்டி எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அப்பா எங்கேயோ வெளியில போயிருந்தேன், இந்த பெரியவாள ஊருக்கு போயிருக்கான். ஆத்துல வந்து டிஃபன்ங்கிறது ரொம்ப ரேர், ஏன்னா சாதம் தான் இருக்கும் இல்லையா. அம்மா வந்து அன்னைக்கு ஏதோ சப்பாத்தி பண்ணியிருக்கான், ஏன்னா ஆத்துல ஒரு மணி அரிசி இல்லை. நான் அப்போ எங்க 4 அக்கா கல்யாணம் ஆயிடுத்து, 2 அண்ணா, நான், எங்க அக்கா, அப்புறம் அக்கா பசங்க 2 பேரு, நாங்க 7 பேர். அம்மா சப்பாத்தி பண்ணி கொடுக்குறா, ஏதோ இருந்த காயை போட்டு ஏதோ போட்டு பண்ணி சாப்பிட்டாது. டிஃபன் பண்ணி கொடுத்ததுனால ஒரே சந்தோஷம், என்னமோ கொண்டாடின மாதிரி. அம்மா ஆனா மூஞ்சிட அண்ணால எனக்கு அது தெரியல, ஒரே விளையாட்டா இருந்தது. அம்மா என்ன பண்ண, ஒரு பெரிய அண்டா இருந்தது, அது ஒரு சாக்கு பையில போட்டு பாடி அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அடகுக்கெல்லாம் போகும், இது அண்டா குண்டா எல்லாம் போகும்.
கணக்கு தெரியுமே கொஞ்சம் ஒரு படிக்க தெரிஞ்சா அவள் ஏதாவது போய் சொல்லி கடையில் ஏமாத்துவாள்னு சொல்லிட்டு கணக்கு குழந்தைகள்லாம் இப்போ 7ஆம் கிளாஸா 8ஆம் கிளாஸா படிச்சுட்டு இருந்தேன். இது எடுத்துட்டு இருக்கேன், இந்த பையில வச்சு இப்படியே ஆடின்னு இருக்கேன் நான். எனக்கு தெரியல. அம்மா பெரிய படம் ஒன்று இருக்கும், இந்த கருப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு படம். அந்த படத்துக்கு கீழே உட்காந்துட்டு அம்மா அழுதுன்னு இருந்தா. அழுதுன்னு கண்ணு கடிச்சுன்னு வந்துட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அரிசி இல்லைங்கிறதும் எனக்கும் தெரியல. நானும் அதை ஒன்றுமே கேட்கல. அப்படி போனோம். அது கீழண்ட மாடவிலேருந்து வடவேண்ட மாடவீதியில் அங்கே தான் ஒரு கடை இருக்குது, பாத்திர கடை, காஞ்சிபுரத்துலேயே. கீழண்ட மாடத்துலேருந்து வடவேண்ட மாடு வழியாக வந்து சன்னதி தெருக்கு முன்னாடி ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் இந்த பாத்திரத்தை அடகு வைக்கலாம் போகலாம் பண்ணுறது. நான் அதை வந்து ஒரு சாக்கு போய்க்க உள்ள வச்சுன்னு அது இடுப்பில் வச்சுட்டு போகிறேன். தெரியல, ஆடிண்டே போகிறேன், என்னமோ பாட்டு பாடிண்டே போகிறேன். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கோம் நம்மளுக்குன்னு. அப்போ ஏதோ ஒரு மாட்டு வண்டி ஒன்று வந்தது. அதில் வந்து ஏதோ ஒருத்தன் எங்ககிட்ட நேராக வந்தான். எங்கள் அம்மா மடிசார் கட்டியிருந்தா. இப்போ அம்மா அப்படி போத்திண்டு அந்த சீன்லாம் இப்போ கண்ணில் ஞாபகம் வருது. கேட்டவுடனே அம்மா பாடசாலை வாங்கட்டோம் சார், வீடு எதுமான்னு கேட்டவுடனே அம்மா பேர் சொல்ல மாட்டா இல்லையா. நான் இப்படி போய் இப்படி திரும்பி இப்படி போங்க, அங்கே 3ஆம் நம்பர் வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு நான் சொன்ன உடனே எதுக்குன்னு கேட்கணும் இல்லையா. ஏன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம், குழந்தைகள் இருக்கா, அக்கா இருக்கா, அண்ணா இருக்கான், எதுக்கு சும்மா யாரையாவது அனுப்பிச்சிடுவோன்னே. இல்லைம்மா பெரியவா 2 மூட்டை அரிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு அது அப்போ எனக்கு புரியல. எங்கள் அம்மா அங்கே ரோட்டில் உட்காந்து அழகா. இப்போதான் நான் சொன்னேன் மணி அரிசி இல்லைன்னு பெரியவா கிட்ட. எனக்கு அவமானமா இருக்கு, அம்மா ரோட்ல உட்காந்து அழறாளேன்னு. ஏந்திரமான்றேன். நீ அழுதா எனக்கு அழுகியா ஒரு ஏந்திரமா. அதாவது அம்மா எதுக்கு அழுதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எழுந்திருக்கோம், அம்மா எழுந்திரமா அழாதம்மான்னு. உங்க அம்மாவா அழா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அப்புறம் வந்து ஆத்துல வந்து சொன்னான். அது அப்போ எனக்கு தெரியல. இப்போ எப்படியே பட்ட ஒரு மணி அரிசி இல்லை சாப்பிட்டுட்டோம் நாங்கள்லாம். சப்பாத்தி சாப்பிட்டது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுட்டோம் மொழிய. அது 2 மூட்டை அரிசி அப்பா பெரிய. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சாதத்துக்கு கஷ்டம், எடுக்க அரிசி தான். அதுக்கப்புறம் ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு அன்னைக்கும் கஷ்டப்படல. எங்க எல்லாருக்குமே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா பெரியவா. அதே மாதிரி நான் வந்து இந்த அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து 25 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா, நான் அவங்க 2 பேரையும். அப்பா என்ன ஆச்சு, திடீர்னு கால் வந்து ரொம்ப சுகர்னால கால் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. அது வந்து ஹிந்து மிஷன் ஆஸ்பத்திரியில தான் வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை. அப்படி அட்மிட் பண்ண எல்லாம் பெரியவா கிட்ட தான். பெரியவா யாரை சொல்றாரு, பெரியவா தான் இந்து, அது பெரியவா அந்த பொது பெரியவா அந்தனோட இது தானே. அதனால நீ அங்கே போய் தான் அட்மிட் பண்ணியிருந்தா. அப்போ ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணோம், வியாழக்கிழமை எழுந்த உடனே ஒன்றும் தெரியாது. அம்மா அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கா, அண்ணா மண்ணியோட தான் இருந்தேன் நான். ஆற்றுல எல்லாரும் கல்யாணம் போச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது. சமைப்பேன், அம்மா அப்பாவுக்கு எடுத்துன்னு போவேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த டாக்டரை வந்து சர்மா டாக்டர்னு அவர் பேசுவார் என்கிட்ட. என்னம்மா எப்படி இருக்குன்னா, காலில் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் தான் இருந்தது. ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்டேஜில் பெரியவா தான் எடுக்க விடாமல் பண்ணான். அப்போ திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் ஜாஸ்தி ஆகிடுது. எங்கள் அப்பாவுக்கும் மயக்கம் வந்துடுது. அப்போது அடையார் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போயிடணுமான்னு. அம்மா அப்பாவோட இருக்கா, சமைச்சு கொண்டு போகிறேன் நான். எனக்கு கால் எடுக்கணும்னு சொன்னேன், அழுகியாக வந்துடுது. அம்மா நான் நேரில் பெரியவா கிட்ட போகிறேம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா தனியாகவே அனுப்ப மாட்டான், எனக்கு தனியாகவே போக தெரியாது, கொஞ்சம் பயம். கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா அனுப்ப மாட்டா இல்லையா. அப்புறம் நான் சொன்னேன், நான் என்ன வார்த்தை சொன்னேன்னு எனக்கு தெரியல. அம்மா பெரியவா கிட்ட சொல்லிட்டு வரேம்மா. ஒன்றும் அம்மா நடி எனக்கு பயமாக இருக்கடி, ஏன்னா சின்ன பொண்ணு அனுப்பணுமேனு அவளுக்கும் கல்யாணம் போயிட்டு அங்கே பெரியவா என்ன பண்ணிட்டு இருந்தா. அப்ப காஞ்சிபுரத்துல இருந்தா, தேனம்பக்கத்துல இல்ல, நம்ம அந்த மடத்துலயே அந்த முன்ன இருந்தா பாருங்க, அந்த அதிஷ்டானத்துக்கு நேரம் இருந்தா. அப்ப பெரியவா கொட்டாய்க்கு போயிருந்தா போல் இருக்கு. இப்போ எங்க ஏகாம்பரம் மாமா, ஸ்ரீகண்ட மாமா இருந்தா, சந்திரா மாமா இருந்தா. அதுல கிருஷ்ணலீலா தரங்கினே ஒரு புக்கு வந்திருந்தது. அந்த புக்குல பெரியவா அப்பா பால பெரியவாளுக்கு என்னமோ அப்பா சொல்லி கொடுக்குறா. அதாவது சன்னியாசத்துக்கு முன்னாடி அப்பாவோட போட்டோ சைட் போஸ்ல அது பெரிய புக் வந்திருக்கு பாருமா, அப்பா வந்திருக்கா பாருன்னு. எனக்கு அதை பார்க்கணும் கூட. அந்த கிருஷ்ணலீலா தரங்கினே மட்டும் அந்த அப்பாவுக்கு பெரியவா. அப்புறம் பெரியவா வந்துட்டான், இப்படியே வந்து இப்படி நின்றுட்டு இருக்கா. நான் பெரியவா கிட்ட ஒண்ணுமே பேசுனதில்லை. வியாழக்கிழமை போவேன். அப்பா 3 மாசமா ஆஸ்பத்திரி இருந்தா. அப்ப என்ன பெரியவா தரிசனமே கொடுக்க மாட்டா. அந்த ஓரத்துல நிப்பா, நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போ நான் கேட்பேன், மனசுக்குள்ளதான் கேட்பேன்,
சரிவா? காமாட்சி தான் கல்லுல உட்காந்துருக்கா. நீங்க கல்லா இருக்கலாமா? எங்க அப்பா உங்களோட காசிக்கு வந்திருக்காளே, காலை எடுக்க வர மாதிரி இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? அம்மா என்ன பண்ணுவா? அதாவது ரிலேஷன் இருந்தாலும் யாருமே உதவ முடியாத நிலைமை. மனசு பிளஸ் பணம் எல்லாமே. அப்படி பெரியவா கால் எடுத்துட்டா அப்பா அப்படி இருப்பா, அம்மா எப்படி இருப்பா, அதெல்லாம் ஒரே பயம். அதனால இது வியாழக்கிழமை போகும்போது கேட்பேன், பெரியவா நீங்க காமாட்சி கல்லு மேல உட்காந்துருக்கா, நீங்க கல்லுல உட்காந்துருக்கல, நீங்க மனசு, நீங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு, நான் ஒண்ணுமே கேட்க போறதில்ல உங்ககிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கனவு மனசுல தான் சொல்லுவேன், ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன். தெரியாது எனக்கு, எல்லாரும் சொல்லுவேன் நம்ம அங்க போய் அசிங்கமா பெரியவா எதிர அழக்கூடாது. நம்ம இன்னைக்கு கூட நான் ஏதாவது கஷ்டம் வந்தா காமாட்சி எதிர அழ மாட்டேன். ஏன்னா காமாட்சி ரொம்ப நன்னா வச்சுட்டு இருக்கா, பெரியவாள் நன்னா வச்சிருவா, எதிர அழக்கூடாது. ஏன்னா அவ நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து காப்பாற்று. அவ கிட்ட எதுக்கு அழணும்? சந்தோஷமா இருக்கணும். அவ நம்மள சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா. எந்த கவலை, அம்மா நீ யாராவது என்ன திட்டினான்னா அவாத்துக்கு என்ன அனுப்பாத, அம்மா திட்டுறவாள எங்க ஆத்துக்கு அனுப்பாது. ஏன்னா நிறைய திட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் கடைசி பொண்ணா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் காமாட்சி கிட்ட சண்டை போடுவேன், நீ எதுக்கு அனுப்பிச்ச அவளோட, அவ திட்டினா இல்லையா, எதுக்கு அனுப்பிச்ச நீ அப்படின்லாம் சொல்லுவேன். இப்ப சொல்றதே இல்லை, சரி இது என்னோட விதி, நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நான் தாம்பரத்துல இருந்து இந்து மிஷன் ஆஃபீஸ்ல கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே பிரேக் டவுன் வண்டி. எனக்கு இதெல்லாம் ஒரே பயமா இருந்தது. அது காத்தால நான் கிளம்பினது 6 மணி ஆயிடுத்து இங்க வரத்துக்கு. எங்க அண்ணாவோட ஆபீஸ்ல அவன் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தான். அவன்கிட்ட நான் போய் சொல்லணும்னா அவனும் இல்லை, யாரை கூட்டின்னு போவேன், அவன் வெளியூர் போயிட்டான், ஏதோ ஆபீஸ் விஷயம். நேரா பெரியவா வந்தோடனே பெரியவா கொட்டாரம் இப்படியும் வந்து நின்னா, பெரியவா நான் என்ன பண்ணுவேன், அப்பா காலை எடுக்கணும்னு சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுதேன். பெரியவா அப்படியே சாஞ்சுட்டான் அந்த மேல. நான் காவல் இவ்வளவுதான் சொன்னேன், நான் பாத்துக்கிறேன். அந்த வார்த்தையில அதாவது ஆக்ஷன் தான். எனக்கு கிஞ்சித்தும் நம்பிக்கை இல்லை. நாளை காத்தால் அடையாற பெரியவா அப்படி சொல்லிட்டா, காலை எடுக்க போறா பெரியவா, அங்க காப்பாத்தாதான் அவ நம்பிக்கை. காப்பாத்தான்னு தெரிஞ்சிருக்க முடியாது. ராத்திரி இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு வாய் கொண்டு நான் சாப்பிடல. அங்க ஒரு பக்கத்தால ஒரு மாமி இருந்தா, இந்த இருட்டுல நடி போக குழந்தா, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு மாமி ராத்திரி எனக்கு வந்தா. அவளும் காமாட்சி தான், கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டா. அழுதுண்டே தான் கார்ல ஏறினோம். 2 மாசம் அவ என்ன பண்ண டெஸ்ட் பண்ணதுல 1 மாசம் இருந்தார் அடையார் ஆஸ்பத்திரியில. அவ ஒரே வார்த்தை சொன்னா, கால் டேமேஜ் ஆயிடுச்சுமா, நான் ஒரு பல்ஸ் இருக்கு காப்பாத்திடலான்னு. அப்பதான் நான் நினைச்சேன், ஏன்னா பக்கத்துல ஒரு பெல்லு ஒருத்த படுத்துட்டு இருந்தார், கால் நீட்டா இருக்கு, ஒரு புண்ணு கூட இல்லை அவருக்கு. ஆனா கால்ல பல்ஸ் இல்லை. இந்த இடத்துல பல்ஸ் இருக்குமா நம்மளுக்கு, அந்த பல்ஸ் அவருக்கு இல்ல, கால் எடுக்கணும். நான் உங்க அப்பாவுக்கு பல்ஸ் இருக்குமா, நான் காப்பாத்தி தரேன். என்ன வருமானு பேரு. இன்னைக்கு யாராவது அந்த அவசரமா வெள்ளையா போனா எனக்கு என்னமோ அது காமாட்சியோ பெரியவாளோ யாரோ அந்த டாக்டர் வடிவில் தான் எனக்கு தெரியும். அப்போ 2 மாசம் கழிச்சு அப்பா வந்தாச்சு. வந்த ராத்திரி பெரியவா என்ன கேக்குறா, கல்லான்னு கேட்டியே, மனசு இழகாதான்னு கேட்டியே, கல்லாதான் இருந்தேன் சொல்ற, நீ அழுதியோன்னோ கரைஞ்சிட்டேன். அந்த வார்த்தைகள் எனக்கு இன்னைக்குமே மறக்கவே மறக்காது. அந்த பெரியவா சொன்னது. அப்புறம் காப்பாத்தி கொடுத்தா. கடைசி வரைக்கும் அப்பா காலோட தான் போனான். கால் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்தா கூட அப்பா முழுசாதான் போனான். அது ஒரு இது நல்ல ஜம்முன்னு பெரியவாளோட ஸ்லோகம் சொன்னான் அப்பா. விதிதாகிற சாஸ்திரம் என்ன சொன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 5 நாள் கோமா தான், அப்படியே போயிட்டார் அப்பா. அம்மா நான் தான் வச்சுட்டு இருந்தேன், அதாவது நான் நீ வந்துருமான்னு. அதுக்கப்புறம் இந்த அடையார்ல இருந்தார் இல்லையா, அப்பா என்னாச்சு, நீ எங்க ஆத்துக்காரோட ஜாதகம் வந்தது. அவருக்கு நான் செகண்ட் ஒய்ஃபு. அவ கல்யாணம் ஆகி வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே செத்து போயிட்டா. இவரும் விரக்தியில இருந்த, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ யாரோ சொன்ன உடனே அந்த ஜாதகம் எடுத்துன்னு வந்தா. அப்பா கேட்டா, அம்மாவுக்கு முடியல, எனக்கு முடியலம்மா, நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பியான்னு. அப்பா கேட்காதீங்கப்பா, நான் கல்யாணமே பண்ணிக்கல, நான் உங்க 2 பேருக்கும் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஆனா செக்யூரிட்டி இல்லை, நான் வேலைக்கும் போல, நான் எப்படி அப்பா அம்மா வச்சு காப்பாற்ற முடியும், அண்ணாலாம் இருக்கும்போது அதுவும் தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, இது தப்புமா, நீ எனக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது கல்யாணம் நினைச்சுக்கலப்பா, நான் அப்படிலாம் ஒண்ணுமே நினைச்சுக்கல, ஏன்னா அவ்வளவுதான் அவளால முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் இது பண்ணா. இந்த ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, எங்க அம்மா பூவத்துல பார்க்க பழம்லாம் எடுத்துட்டு, பாடசாலை மாமி வந்திருக்கா, ஆஸ்பத்திரியில மாமா இருக்கார்,
லலிதா என்ன தெரியும் அவளுக்குலாம். கடைசி பொண்ணுக்கு வந்து கல்யாணம், அம்மா ஏதபரி மாமா அவள்லாம் தெரியுமே, கல்யாணம் ஜாதகம் பொருந்தி இருக்கான், எடுத்துன்னு வந்திருக்கா ஜாதகத்தை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட ஏகாம்பரம் மாமா தான் சொன்னான்னு நினைக்கிறேன். அப்போ பெரியவா கொட்டாயில் இருந்தாளாம்மா. அது 4:20 ஆயிடுத்தாம்மா. 10 நிமிஷத்துக்குள்ள கிடுன்னு அந்த 108 தடவை இது பண்ணிப்பா இல்லையா, அதெல்லாம் பண்ணி ஓட்டமா ஓடி அந்த மாமா கேலி பண்ணு, உனக்காக பெரியவா ஓட்டமா ஓடி வர கிடுன்னு இப்படி சுத்திக்கிற அப்படி சுத்திக்க இப்படி சுத்திக்க ஓட்டமா வராரு. 4:30 மணிக்குள்ள வந்துட்டார். வந்துட்டு நான் இல்லை அம்மா தான் இருந்தா, என்ன நடக்கும் கல்யாணம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான எங்க அம்மா பார்த்து, எங்க அம்மா பேச மாட்டேன். எங்க அம்மா என்ன சொல்லுவா அழுது. அப்புறம் அன்னைக்கே சாயங்காலம் ஒருத்தர் வந்தா, பேர்லாம் எனக்கு தெரியல, பாடசாலை மாமாத்துக்கா பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு போல் இருக்கு, நிச்சயமாக போகிறது போல் இருக்கு, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாலாமா. உடனே அவர் 5000 கொண்டு வந்து கொடுத்தார். அந்த 5000 முதலீடு வச்சுதான் எல்லாமே பண்ணினான். பணம் வந்தது ரொம்ப ரொம்ப கேட்கல. அம்மா நிறைய சேர்த்து பெரியவா அப்பதான் அம்மாவும் கொஞ்சம் சிக்கனமா ஏதோ பண்ணினாப்பா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. எனக்கு பெரிய பையனும் சரி 2வது குழந்தையும் சரி பெரியவா அனுகிரகத்துலாம் பிறந்தான். பெரியவன் பிறக்கும்போது எல்லாம் வீங்கி போச்சு, எனக்கு உடம்பெல்லாம் கை கால் எல்லாம் வீங்கி போச்சு. இந்த டாக்டர் என்ன பண்ணா, தெரியலம்மா இந்த குழந்தை எப்படின்னு. எங்காத்துக்காரளுக்கு என்ன முதல் வைஃப் வயிற்றுல குழந்தையோட செத்து போயிடுது இல்லையா, அவளுக்கு குழந்தை பயம் வந்துடுது. அவள் ரிலேஷன்லேயே 2 பேர் குழந்தைகள் இல்லையா, இது எந்த மாதிரி இப்படி ஆயிடும் போல் இருக்கே, இவ்வளோ விட்டுட்டு போயிடுவாளோன்னு அவருக்கு ஒரே பயம் வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியலோடனே பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொன்னோடனே பெரியவா கிட்ட தான் அம்மா போய் சொல்லியிருக்கா. பெரியவா அப்போ ஒன்றுமே பதில் சொல்லலை. ஆனால் என் கனவுல சொன்னார், நீ காஞ்சிபுரத்துக்கு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அது எப்படி சொன்னார்னா, பெரிய ஊர்வலத்துலேருந்து வரதராஜர் வர்றார், அதில் வந்து பட்டரா இவர் உட்காந்துருக்கார். பெரியவா பூஜை பண்ணுவா இல்லையா, என்ன பெரியவா மேலே உட்காந்துருக்கா இப்படி அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ காஞ்சிபுரத்துக்கு வா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். நல்லபடியாக டெலிவரிச்சு நான் நமஸ்காரம் பண்ண போனேன். பெரியவா என்ன பண்ணா, இப்போ ஈச்சி சேரில் படுத்துட்டு இருந்தார் அந்த பீரியட். அப்போ என்ன வேகமாக தெரியல, கொண்டான்னு ஒரு பழத்தை தடவராங்க. என்ன நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் உடம்பு வீங்கி போயிடுது இல்லையா, என்னால் குனிஞ்சு நமஸ்காரம் போயிட்டேன். 6 மாசத்துலேயே போயிட்டேன். பயம் வந்துடுத்து இவாளுக்கும், எனக்கு மாமியாரும் இல்ல, இவாளுக்கும் பயம் வந்துடுத்து. என்னடா அது ஏதாவது முதல் வைஃப் மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கொண்டா ஆரஞ்சு பழம் நேரா கொண்டு வந்து இப்படி தள்ளி விடுறார். எனக்கு நேரா வந்து விடுற மாதிரி சொல்லிட்டு அப்ப எழுந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்டு இப்படி சிரிச்சுட்டே சொன்னார். அப்புறம் 40 நாள் ஆன உடனே குழந்தைய கொண்டு போய் கொடுத்தேன். உள்ள எடுத்துன்னு போயிட்டான் என் பையனை. எடுத்துன்னு போயிட்டு எனக்கு ஒரே பயம், பெரியவா மேலதான் மூத்திரம் கொஞ்சிருவானான்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்தான். பெரியவா நட்சத்திரம் தான் பிறந்தான், அனுஷ நட்சத்திரம். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் பெரிய. அதனால அவனுக்கு வந்து லக்ஷ்மி நாராயண் குலதெய்வம் பேர் வச்சோம். அவன் இன்னைக்கு வேதம்லாம் சொல்றான். மாமா சொன்னார் இல்லையா, பெரியவாளோட அனுகிரகம் தான். 2வது குழந்தை பிறக்கும்போது எனக்கு தெரியல, பெரிய கட்டி நடுவுல குழந்தை, எனக்கு பொண்ணு, அது தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அப்போ எங்க அம்மா, நம்மளுக்கு இந்த மெடிக்கல் நாலேஜ்லாம் பட்டாதான் தெரியாது. அம்மா அப்பா இருந்தா, இந்த மாதிரி என்னவோ கட்டின்றா குழந்தைன்றாள். 2 தேங்காய் சைஸுக்கு 2 கிலோல இருந்திருக்கு, நடுவில் என் பொண்ணு இருந்திருக்கா. ஆனா டாக்டர் என்ன சொன்னான்னா, குழந்தை நல்லா இருக்கு, உங்க ஹெல்த் நல்லா இல்லை. எவ்வளோ அந்த குழந்தை வேண்டாம். நான் சொன்னேன் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, எத்தனையோ உயிர் கொலைங்கிறது கஷ்டம் இல்லையா, நான் கஷ்டப்பட்டாலும் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது எந்த சேலஞ்சில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அப்போ டெய்லி மீனாட்சி கோயில் இருக்கிற மாதிரியே சொப்பனை வந்துட்டே இருந்தது. பெரியவா வரவே இல்லை. பெரியவா ஏன் இப்படி வரல, எனக்கு ஒரே கவலை. பெரியவா இல்லை அப்போ, ஆனா வருவா, எப்பயாவது சொல்லுவா. அதாவது நம்ம பக்தியை பொறுத்து வேற. அப்போ பெரியவா நான் நினைக்கலையோ நம்ம. அம்மா என்ன பண்ணியிருக்கா, பெரியவா கிட்ட அழுவாள், அந்த குழந்தை பிறக்குமா இல்லை இவள் 2 குழந்தைய விட்டுட்டு போயிடுவாளா, அந்த மாதிரி தான் இருந்தது. போயிட்டேன் நான் ஆல்மோஸ்ட். அந்த மாதிரி என்னன்னா நடக்கவே முடியாது. எனக்கு எழுந்து ஒரு இட்லி விட்டு திங்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ லேட் ஆகும். அவ்வளோ ஹீமோகுளோபின் 6க்கெல்லாம் குறைஞ்சி போயிடுது ரொம்ப. இவன் அப்பா அம்மா என்ன பண்ண சொன்ன, பெரியவா வந்து எங்க அம்மா சப்பரத்தை சொல்லியிருக்கேன். அவ்வாத்துல நான் மறைஞ்சிருந்து காப்பாத்துறேன், இந்த ஒரு வார்த்தை, மறைஞ்சிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு அர்த்தம் தெரியல எங்க அம்மாக்கு. பிள்ளையார் படம், பிள்ளையார் பொம்மை ஒன்று இருக்கும்,
அதுக்கு பின்னாடி பெரியவளோட கை மட்டும் தெரியும். அந்த மாதிரி படம் ஒண்ணு வச்சுருக்கேன். அது காஞ்சிபுரத்துல தான் எனக்கு யாராவது கொடுத்தான்னு சொல்லிட்டு அது வச்சு, அது பிள்ளையாருக்கு படத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்க அம்மா வந்த உடனே அந்த படத்தை தேடினான். பெரியவா சொல்லியிருக்காங்கன்னா அது நிச்சயமா அப்படிதான் இருக்கும். மறைஞ்சிருக்கான்றாரு, எங்க மறைஞ்சிருக்காரோ. எங்க அம்மா கண்ணுக்கு அது சுத்தமா ஆப்படவே இல்லை, கண்ணுக்கு தெரியவே இல்லை அந்த படம். ஏன்னா அம்மா வந்ததுலேருந்து நானும் பெட் ரெஸ்ட், சுவாமி ஒன்றும் கவனிக்கல, ஒரு விளக்கேற்றுறது இதுதானே பண்ணிட்டு இருந்தேன் தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அம்மா ஒரு நாள் இதுலேருந்து அன்னைக்கு குழந்தை பிறந்தாச்சு, ஒரே டெலிகேட்டடு எல்லாம் போயாச்சு. மேலே குழந்தை இப்படி பிறந்திருக்கா. எங்க அம்மா பெரியவா மறைஞ்சிருந்து காப்பாத்தேன்னு சொல்றா. மறைஞ்சிருந்து என்ன அர்த்தமா தெரியலையே, இந்த பொண்ணு மறைஞ்சு போயிடும் போல் இருக்கே, அப்படி இப்படின்னு புலம்பல் ஆயிடுத்து. என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலை எங்க அம்மா, இந்த விஷயம் எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஆஸ்பத்திரியில வந்த உடனே குழந்தை என்ன பண்ணா, தொடச்சிட்டு பெரியவா சன்னதியில போட்டா. மறைஞ்சிருந்து காப்பாத்துறேன்னு சொல்ல, காப்பாத்துற எங்க இருக்காருதான் தெரியல. நீ வந்து பார்த்தா அப்பாதான் அந்த டிட்டுவாலாக்கு பின்னாடி பெரியவாளோட கை தெரியும். ஏண்டி பெரியவாளை மறைச்சுட்டேன், நான் எங்கம்மா மறைச்சேன், அவர் மறைஞ்சு எனக்கு தெரியல அப்படின்னு. அது வந்து பெரிய ஆச்சரியம். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த அதே மாதிரி என்ன எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா. ஆனா அந்த எல்லாமே ஃபுல்லா இது பண்ணிட்டா. அதுதான் பெரியவாளோட அப்பா அப்போ இருந்தா, எங்க அப்பா இருந்தா. பெரியவா தாண்டி காப்பாத்தினா, பெரியவா தான் காப்பாத்தினா, பெரியவா தான். அதுதான் நிச்சயமா அப்பா இல்லைன்னா இவ்வளவு தூரம். அன்னைக்கு வந்து யாருமே என் பக்கத்துல இல்ல. இப்படி போறது, இப்படி என்ன தொட்டு எழுப்பினா போறத கீழே இறங்க மாட்டேன்றது. யாருமே இந்த குழந்தை கவான் அழறது. அப்போ யாரோ என் பக்கத்துல இருந்து இப்படி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு டாக்டர். ஆனா எனக்கு என்னமோ அது கை மெத்துன்னு வயசானவா கை மாதிரி அது என்ன என்னவோ பண்றா. என்ன கட்டிலாம் போட்டுட்டா. என்ன ஆப்ரேஷன் போது அவ்வளோ டெலிகேட் ஆனதுனால அவ இல்ல, என் மனசுக்குள்ளேயே அந்த பயம் இருந்ததோ தெரியல. அதனால ஒருத்தர் என்ன தட்டின்ண்டே இருக்கா. சாந்தமா இருன்னு சொல்றாளா இல்ல சரியா போயிடும் சொன்னாளான்னு எனக்கு அந்த பக்கத்துல யார் இருந்தானே எனக்கு தெரியல. ஆனா ஃபுல்லா அந்த அம்மா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாளைக்கு சரியா போயிடும். அதே மாதிரி மறுநாள் நான் சரியா போயிட்டேன். எனக்கு வந்து ஹெல்த் வைஸா சரியா போகல 2 மாசம் ஆச்சு. பட் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்து, நாம அந்த இவ்வளவு சேலஞ்சிங்கா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற சேலஞ்ச் வந்தது பெரியவாளோட அனுகிரகம் தான். இவ்வளவோ நம்ம நான் நல்லா இருந்ததா மாமா. அப்படி காமாட்சியோட அனுகிரகம் தான். நார்மலா பிறந்தா மாமா. எனக்கு அது ஒரு பயம், ஏன்னா கை கால் ஏதாவது ஆயிடுமோன்னு இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு பொன் குழந்தைன்னு தெரியாது. எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லபடியா பிறக்கணும். பெரியவா அனுகிரகம் தான். மறைஞ்சிருந்து காப்பாத்துன்னு சொல்லிருக்காள், காப்பாத்தாம விட்டுருவாளா. அதே மாதிரி ஒரு வாட்டி என்ன பண்ணா, கலவையில பெரியவா இருக்கும்போது எங்க அப்பா 15 வயசு ஆயிடுத்து. விஷ்ணு மாயான்னு வச்சிருக்கேன். பால மீனாட்சி. அதான் மீனாட்சி கோவிலே இருந்தேன் இல்லையா, அதனால எனக்கு பாலா கோவிலே இருந்த மாதிரியே எனக்கு ஒரு கனவு வந்து இந்த சொன்னேன் இல்லையா பாலாபீடம், அதனால பாலா மீனாட்சி விஷ்ணு மாயான்னு எனக்கு பேர் வைக்கணும்னு ஆசை. அதனால லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்தா விஷ்ணு மாயான்னு அவளுக்கு பேர் வச்சிருக்கேன். அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஒரு வாட்டி என்னாச்சு, கலவையில இருந்தா பெரியவா. எங்க அப்பா இவ எல்லாம் என்ன பண்ணிருக்கா, ஆராதனை பெரியவாளுடைய பரமகுரு ஆராதனை. அது போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது எங்க அப்பா என்ன பண்ணிட்டா, அந்த தண்ணியில 3 தண்ணி குடிச்சிட்டா. இதே போயிட்டேன். அப்பதான் பீமர சாந்தி ஆயிருக்கு. பீமர சாந்தி ஆன உடனே 5 வாரமா அந்த மாங்காடு போவா பாருங்க, 5 வாரமா 6 வாரமா, அது எங்க அம்மா போயிட்டு வந்துட்டு இருக்கா. அது ஒரு வெள்ளிக்கிழமை. எங்க அப்பா 86 வயசுல தான் போனார். இது வந்து 70 வயசுல பீமர சாந்தி ஆன உடனே அந்த ஆராதனை போட்டு குளிச்சுட்டு போயிருக்கா போல் இருக்கு. அது ஒரு இடம், நடக்கிறது ஒரு இடம் போல் இருக்கு. 3 தண்ணி குடிச்சுட்டா எங்க அப்பா. 4 விரல் தான் நீட்டுன்னு இருந்ததாம்மா. எந்த ஒரு எல்லாம் குளிச்சுட்டு கரை ஏறியாச்சு. அப்பா விழுந்தது யாருக்குமே தெரியாது. அந்த 4 விரல வச்சு ஒரு பையன் அப்படியே தூக்கி வச்சு அப்பா போட்டுட்டு, அப்பா கொஞ்சம் நல்லா இருப்பார், கொஞ்சம் பெருசா இருப்பார். அந்த பையன் உள்ளியா தான் இருந்தா, நம்ம சின்ன வயசு பையன். நாம யாருன்னே தெரியும். அப்பா வெளியில வந்துட்டு தானே தட்டு தடுமாறி, ஆனா அதுக்குள்ள எல்லாரும் ஓடி வந்துட்டா, வந்து சரி பண்ணி தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணிட்டா. பெரியவா போன உடனே 3 தண்ணி குடிச்சியா அப்படின்னு கேட்டாலாமா. பெரியவா கேட்டாலாமா. எங்க அப்பாவுக்கு ஆச்சரியமா, அவ போன உடனே 3 தண்ணி குடிச்சிட்டியான்னு கேட்டாலாமா. ஆமா அப்படியா, யாரோ காப்பாத்தினா தெரியல எனக்கு சின்ன அப்படின்னா. சின்ன கையாமா, சின்ன உருவமா தான் இருந்ததாம்மா அந்த கையை. விட்டுட்டு அதை அப்படியே தூக்கி அப்படி போட்டுட்டு
போயிட்டாமா. எங்க அப்பா சொன்னாது, நான் முருகரா பெரியவா தான் வந்திருப்பா, வேற யார் சின்னவா கௌரவமா அவர் தானே இருக்காரு அப்படின்னு அப்பா சொல்லிகிட்டே இருப்பாரு. அது என்ன அப்போ சொன்ன பெரியவா சொன்னாலம்மா, அம்மா மாங்காடு போயிட்டு இருந்தால, மாங்காடு போற ஆளுக்கும் எங்க அம்மாவை எங்க அம்மா எப்படிலாம் அவருக்கு தெரியறது தெரியல அப்படின்னு. அவருக்கு தெரியாது என்ன இருக்கு, அதாவது மாங்காடு போனது லிங்க், அந்த காப்பாத்தினது அதெல்லாம் அவர் லிங்க் பண்ண. அதாவது அப்பெல்லாம் தெரியாது மாமா, பெரியவாரை பத்தி என்னவா அஜ்ஞானமா இருந்துட்டோம் பாருங்க, ஒண்ணுமே தெரியல. பெரியவா மாட வீதி பிரதட்சணம் வருவா, மாட வீதியில எங்க இருக்கு வருவா, பெரியவா வருவா. அப்போ எனக்கு சின்ன பொண்ணா ஏந்து குளிச்சுடணும், 4 மணிக்கு பெரியவா குளிச்சுட்டு இதா இருக்கணும். இது பெரியவா கலங்காதால வராளே, இவருக்கு என்ன தூக்கமே வராது, நம்மளுக்கு தூக்கமா குளிங்கிறாளே அப்படின்னு அப்படின்னு அப்ப கோபமா வரும். கோபம் வந்தோடனே எங்க 4வது அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை ஆத்துல தான் டெலிவரி ஆச்சு அவளுக்கு. அப்ப என்ன பண்ண, பெரிய அப்பா வந்து இவ்வளவு நாள் மாடவீதி பிரச்சனை, ஆத்துக்கு வரணும் அப்படின்னு. நான் இங்கே இருந்து ஆசீர்வாதம் பண்றேன் உன்னை, நான் இங்கே இருந்து ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது, பெரியவா வரணும்னு சொல்லிட்டு பாதுகா கொடுத்தா. அப்புறம் எனக்கு வந்து அப்ப பெரியவாளோட இந்த சாப்பிடுற பாத்திரம் ஒண்ணு, அந்த பாத்திரம் கொடுத்தா. அப்பா வந்து எனக்கு கொடுத்தாரு அதை. நான் இன்னைக்கு அதை அன்னபூர்ணி வச்சிருந்துருக்கேன், பெரியவா அன்னபூர்ணி எல்லாரும் ஒண்ணுதானேன்னு சொல்லிட்டு. என் கல்யாணத்து போது பெரியவா ஒரு சாத்துக்குடியும் தேங்காயும் கொடுத்தா. இன்னைக்கும் எங்க காட்டுல இருக்குது, ஆனா ஒண்ணுமே ஆகல. அது மிரக்கல்னு எனக்கு தெரியல, அது பெரியவா இருக்காங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. ஆமா, தேங்காயில ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாத்துக்குடி இருக்கிறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆமா, வாடி போயாச்சு, இந்த கலர்ல இருக்கு, வீணாமல அழுகல, தோல் விரியல. அது அப்படியே ஒரு கண்ணாடி பாத்திரத்துல பெரியவா படம் முன்னாடி வச்சிருந்திருக்கேன். எனக்கே கல்யாணம் 90ல கல்யாணம் ஆச்சு, 23 வருஷம் ஆச்சு. அது பெரியவா கல்யாணம் ஆனோன்னு எனக்கும் அவருக்கும் இப்படி கையில போட்டேன். எனக்கு தேங்காயும் அவருக்கும் சாத்துக்குடி கொடுத்தாரா ஞாபகம் இல்ல. இந்த சாத்துக்குடி அது கண்ணாடி பாத்திரம் டப்பால போட்டு வச்சிருந்திருக்கேன். அது யாராவது வந்தாருன்னா பெரியவா கொடுத்த பழம் பெரிய கதை, அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். பெரியவா நம்மளுக்கு கொடுத்தாலே அது 23 வருஷம் ஆச்சு, அப்படியே ஒன்னும் ஆகல. பீரோவில் தான் வச்சிருந்தேன். என்னடி லூசாட்டம் பீரோ வச்சிருக்கேன், பெரியவா படத்துக்கு முன்னாடி வை பிரசாதம், அது கூட எனக்கு தெரியல, அது வெளியில வைக்கணும் கூட அவ்வளோ அஜ்ஞானம். அதனால அப்ப பெரியவா வந்த உடனே எங்க அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருத்து. வந்த உடனே பெரியவா வந்திருக்கா, அவன் நமஸ்காரம் பண்ணிருக்கா. பெரியவா இப்படி பார்த்தாளாமா எங்க அக்காவை. அடுத்த 10 பெரியவா அந்த பக்கம் போறவனே இவளுக்கு குழந்தை பிறந்துருத்து. சந்திரமௌலின்னு தான் பேர் வச்சிருக்கா. திருச்சியில இருக்கா, அல்லூர் அக்ரஹாரத்துல இருக்கா. அல்லூர் அக்ரஹாரத்துல இருக்கா. நாராயணன் மாமனார் வாத்தியர், நாராயண சாஸ்திரிகள்னு சொல்லிட்டு. அல்ல அந்த மாமா இல்ல, அவரு புரோகிதம் போயிட்டு இருந்த. அவனுக்கு இப்ப 33 வயசு இருக்குமே. எங்காட்ல காஞ்சிபுரத்துல மாடவீதி பிரதட்சணம் பண்ணுவா பெரியவா. அப்போ வந்து எங்க அக்காவுக்கு டெலிவரி பெயின் எடுத்துச்சு போல் இருக்கு. பெரியவா வந்திருக்கா, நம்ம அப்ப அம்மாவை சொல்ல வேண்டாம், டெய்லி ஆரத்தி எடுப்பா அம்மா. அப்ப அப்பா கும்பா இது எடுப்பா இல்லையா, அப்போ வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க அக்கா பொறுமையா இருந்திருக்கா போல் இருக்கு, வழியே சொல்ல. இவன் வந்து மெதுவா அதை நமஸ்காரம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணினோம். அந்த பிரதட்சணம் வந்தோடனே இவன் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா அப்படி பார்த்தாளாமா, சொல்லல, பொறுமையா இருந்திருக்கா. அப்போ அடுத்த 10வது நிமிஷம் பிறந்தாச்சு, ஆத்துலயே பிறந்துடுத்து. அம்மா எனக்கு வலிக்கிறதுமா அவ்வளவு சொன்னாலும், அது கூட எதேச்சும் எங்காவது வேலைக்காரி காத்தால வந்த உடனே கிடுக்கணும் கூட்டின்னு வாடின்னு அடுத்த 10வது நிமிஷம் பிறந்தாச்சு. பெரியவா வந்துட்டு போனதானே எனக்கு சந்திரமௌலின்னு பேர் வச்சிருக்கு, கார்த்திக்னு பேர், கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்ததுனால. இப்ப அவன் இதுல இருக்கான், அவனுக்கும் குழந்தை பையன் ஒருத்தான் இருக்கான். அவன் இப்போ 1.5 வயசுல பாண்டுறங்கன்னா டங் 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 குதிப்பான். அது என்ன ஒரு பூர்வ ஜென்ம பாண்டுறங்க, அந்த பாண்டுறங்கன்னா அப்படி வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவான். அது என்ன, அது ஒரு ஏதோ முன் ஜென்மத்துல பண்ணிருந்தான். ஆமா, அப்புறம் அந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஒரு வாட்டி லட்சுமின்னு ஒரு மாடு இருந்தது எங்க இடத்துல. பெரியவா வந்து என்ன பண்ணுவா, யாராவது இந்த மாடு தானம் பண்ணா, கிரகணம் பண்ணா பாடசாலைக்கு கொடுத்துருங்கோ அப்படின்பா. அப்பா வாங்க மாட்டா. இல்ல பெரியவா, இல்லடா நீ சம்சாரி, உனக்கு பால் வேணும். அதனால நிறைய என் பையன் பிறக்கிற வரைக்குமே எங்காத்துல ஒரு மாடு, அது எப்படி வருமோ ஏதா வருமோ அது ஒரு மாடு. இது அந்த லக்ஷ்மி வந்து அப்படி ஒரு செல்லம் எங்களுக்கெல்லாம்.
அது வந்து ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. பெரிய எல்லாத்துக்குமே அங்க பெரியவா கிட்ட போயிடுவாங்க. அதுக்கு டெலிவரினா கூட எங்க அப்பா பெரியவா காப்பாத்துங்க. அப்ப சிரிப்பா வரும். நான் என்னப்பா பெரியவா எத்தனை நான் கிண்டல் பண்ணுவேன். பெரியவா என்னப்பா எல்லாத்துக்கும் கூப்பிடுற நீ, அவர் வேற வேலை இல்லையா, டெலிவரிக்கெல்லாம் கூப்பிடுவேன், நீ பேசாம இரு அப்படின்னு. அவனுக்கு தெரியாது நீ போ அப்படிம்பார். அப்போ எல்லாத்துக்கும் எனக்கு பெரியவா 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 ஆயிடுவானு. அப்ப பெரியவா அதான் ஓடி போயிட்டேன். அப்ப தேனம்பாக்கத்துல இருந்த பெரியவா போயிட்டு அப்பா என்ன பண்ணிட்ட, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பெரியவா காலடி மண்ணு வேணும்னு கேட்டிருக்க. பெரியவா யோசனை பண்ண, உயிரை காப்பாற்றணும்னு கேட்க மாட்டாரோ அது தெரியல, நம்ம வயல்ல இருந்து தானே வருது. பெரியவா சரின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அந்த மண்ணை எடுத்து மடியில கட்டின்னு வந்தாச்சு. அதே நேரம் இது போயிடுத்து. பெரியவா கிட்ட மண்ணுல தான் இருக்க போறதுன்னு சொல்லிட்டோம், என்னமோ தெரியல. எங்க ஆத்துலயே அது இது பண்ணிட்டோம். இன்னைக்கும் அங்க லக்ஷ்மியா இருக்கா. அது எதுக்கு நான் சொல்றேன்னா, மண்ணுன்னு கேட்காது, அந்த குழந்தைய காப்பாத்துன்னு தெரியல. ரொம்ப நாள் எங்க அம்மா பாலே குடிக்காம இருந்தா. அந்த குழந்தை பொண்ணா வளர்த்தோமே, அந்த குழந்தை போயிடுது. என்னைக்கும் யாராவது லக்ஷ்மின்னு போட்டு கூப்பிட்டா எனக்கு அந்த மாட்டோட ஞாபகம் வரும். அதுக்கு டெலிவரி ஆச்சு. நீங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து பெரியவா பெரியவா சொல்லுங்க, கந்தஷ்டிக்கான்னு சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் சிரிப்பா வரும். அதாவது தெரியாது இல்லையா நம்மளுக்கு, இப்ப சொல்றோம். அப்போ சொல்லு ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாட்டு கூட அந்த அன்பு கூட அந்த பெரியவாளால் தான் வந்தது. நம்மளுக்கு மாடு மேலாம் ஒரு பாசம் வைக்கிறதுனா கூட அப்படி. எங்க இடத்துல இப்ப ஒரு பூனை வந்தது. நான் அந்த பூனைக்கு நான் சொல்லுவேன், நீ வந்து காமாட்சியோ பெரியவாளோ எனக்கு தெரியாது, நீங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ற, கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு விட்டுட்டு பெரியவா அந்த குழந்தைய வந்து அது குட்டி அங்கங்க பாத்ரூம் போறதுன்னு கொண்டு போய் விட சொல்லிட்டோம். அப்ப அந்த பெரியவாளே அந்த குழந்தை எங்கேயோ நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும், அது எங்கேயோ துள்ளி துள்ளி ஓடுறது. அதாவது அந்த மனசு கூட பெரியவா தர்றதுதான். அதுதான் நான் நினைச்சுப்பேன். பெரியவா யாரையுமே ஒன்னும் பேசக்கூடாது, யாரையுமே திட்டக்கூடாது. யாராவது என்ன திட்டினா மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த அஜ்ஞானம் வந்துடுறது நம்மளுக்கு, அது வராம இருக்கணும்னு நினைச்சுக்கணும். அப்புறம் பெரியவா அது பண்ணி இப்ப குழந்தைகளுக்கு அது தெரியலையே மாமா. நம்ம அந்த இதுக்கே கேட்டகரியிலே இல்லையே மாமா. நம்ம அதுதான் ரொம்ப கஷ்டமா. இன்னுமா சில அஜ்ஞானங்கள்லாம் இருக்கு. எங்க ஆத்துக்கார் வந்து நான் வந்து பகவத்கீதை விஷ்ணு சாஸ்திரம்னா குழந்தைகளுக்கு சொல்லித்தரேன். அப்போ அவர் சொல்லுவார், இது பெரியவா போட்ட பிச்சை தான். நிச்சயமா பெரியவா எனக்கு சொல்லித்தர சொல்லிட்டு அந்த குழந்தைகள் அப்பா வந்து நிறைய இங்க கோயம்புத்தூர்ல வந்து அந்த கிளாஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு எடுக்கிறேன். அப்போ நான் நினைச்சுப்பேன், இது பெரியவா போட்ட பிச்சை, அந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கும். அந்த அதுதான் நான் சொல்லி இன்னும் நம்ம நிறைய அன்பை வளர்த்துண்டு அந்த குழந்தைகள். அதுதான் கோபம் வரும்போது அவர் சொல்லுவார், பெரியவாள் நினைச்சுக்க மாட்டியா நீ அப்படின்னு. நான் நினைச்சுக்கிறேன் நானு. அவர் உணர்ந்துட்டாரு. எங்க ஆத்துக்காருக்கு தெரியாது, எனக்கு இன்னும் அந்த பக்கம் வரல. புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன பார்க்க வந்தார், என்ன பார்க்க வந்தார். நான் வந்து அம்மா அப்பாவுக்கு என்னன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்றாமேன்னு ஒரு மனசுக்குள்ள. ஏன்னா நம்ம அது இருந்தது. நான் அப்படி நினைக்கல. அப்பாவுக்கு ஒரு பொறுப்பு, நாம அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அண்ணாக்கெல்லாம் பெரிய சம்பளம் ஒன்றும் இல்லை, அவளையும் நாம ஒண்ணுமே பிளேம் பண்ண முடியாது இல்லையா. கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இவாளை ஒன்றும் கேட்கல. அப்புறம் ஜாதகம்லாம் பொருந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா முதல்ல சொல்லிட்டா, பெரியவா கிட்ட போய் காமிப்போம், பெரியவா என்ன சொல்றாளோ அதுதான் நாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்கவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் போத. மாமியார் இல்லை எனக்கு. அப்ப மாமனார் தான் பார்க்க வந்தார். அப்புறம் என்னம்மான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா, எங்க அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கா, நீங்க அண்ணாமணி கிட்ட தான் இப்ப நான் இருக்கேன், எங்க அத்திம்பேரத்துல தான் இருக்கேன், அத்திம்பேரும் அண்ணாமணி என்ன சொல்றாளோ அதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஆமா நான் பெரியவா என்ன சொல்றாளோ அது. அதுக்காக ஜாதகம் பொருந்தாம நாம இன்னும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்க்க வந்தாருவர். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே சொன்னேன் நான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்கலாம் வைக்கல, அவள்லாம் கொஞ்சம் படிச்சவா, எனக்கு தெரிஞ்சது காமாட்சி பெரியவா அந்த தான். வேற ஒன்றும் ஆர்த்தோடாக்ஸ் நினைச்சுக்காதுங்க. அந்த மடி உழிப்பு அப்படியே பழக்க மாட்டேன், எங்காத்துலாம் பார்க்க மாட்டா. அது அவளுடைய இது, நம்ம அது பழக்கமா எடுத்துன்னு. அதனால இவர் சொன்ன, நீ அந்த வழிதான் கரெக்ட், அதுதான் எப்பவுமே. அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் மாமா, நான் ஃபாலோ பண்றது இல்ல. அதுதான் பகவத்கீதை என்ன சொல்லித்தராம ஒழியாது. பெரியவா நினைச்ச உடனே நிறைய எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு மாமா. நாங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இந்த தொழில் கொடுத்த பெரியவா கொடுத்த ஒரு புடவையை நான் வாங்கும் போது நான் நினைச்சுப்பேன், இது பெரியவா கொடுத்த பிச்சை. ஏன்னா பெரியவாளுக்கு ஒண்ணுமே பண்ணல மாமா. நான் நினைச்சேன், பெரியவா உங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல பெரியவாளுக்கு, அவ்வளவுதான். அதுதான் காமாட்சிக்கிட்டையும் வேண்டிப்பா, காமாட்சி உனக்கு என்னடி பண்ண, உனக்கு ஒண்ணுமே பண்ணல, பெரியவாளுக்கு ஒண்ணும் பண்ண. அவளை நினைச்சுக்கிறோமே அதுதான் மாமா புண்ணியம். அது ஒண்ணுதான் நினைச்சுப்பேன். பெரியவா சொப்பனத்துல வந்தால
பெரியவா கத்தால அன்னைக்கு காத்தால வந்த உடனே என்ன பண்ணா, எனக்கு கனவுல கத்தால சப்பனம். அவ கல்யாணம் ஆகலை எனக்கு. பெரியவா வந்த உடனே நல்ல ஒரு கால் வயசுலாம் கட்டினா பெரிய குங்குமம் வச்சுட்டு இருக்கார். குங்குமம் வச்சிருந்த உடனே காமாட்சி மாதிரி இருக்கார். இதுல என்ன பண்ற, அவருடைய மேல ஒரு புடவை காட்டன் புடவை ஒண்ணு மேல சாத்தி இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்க வரிசையா பெரியவா பெரியவானோடனே பெரியவா போயாச்சு. பெரியவா என்னை பார்க்கவே இல்லையே அப்படின்றேன். அந்த தலையில அந்த சுத்தி இருக்கு பாருங்க புடவை, அது மாலை எடுத்து இப்படி என் மேல தூக்கி போடுறேன் கனவுல. அது சாதாரண காட்டன் புடவை தான். அதை போட்ட உடனே அது ரோஜா பூ எல்லாம். கல்யாணம் ஆகலை எனக்கு. அம்மா பெரியவா வந்தாம்மா, எனக்கு புடவை கொடுத்தாம்மா, அதை கொடுத்தாங்க, குங்குமம்லாம் கொடுத்தாம்மா, கை நிறைய எனக்கு பெரிய புடவை கொடுத்தாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை பெரியவா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டா. அவ்வளோதான் அம்மா கிட்ட பேச முடியும், ஏன்னா சம்சாரி இல்லையா, வேலை செஞ்சுன்னு இருப்போம். போயிட்டோம். வியாழக்கிழமை போயிட்டேன். போன உடனே நானும் அம்மாவும் தான் போனோம். காமக்கோட்டை மாமா தெரியும் தானே உங்களுக்கு, அந்த காமாட்சி அம்மன் கோயில். பெரியவாளை போனோடனே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அம்பாளுக்கு சாத்திர மாலை ஒன்று எனக்கு கொடுத்தார். சரி அது வாங்கினார். மல்லிப்பூல் ஆற்றுக்கு வான்னு கூப்பிட்டார். அங்கே போனால் அவத்தில் இவ்வளோ பெரிய காமாட்சி, அந்த மாமா அதில் அங்கே கோவில்கிட்டே இருக்கார். போனோடனே பெரிய அங்கே ஒரு புடவை வச்சுருக்கா, பட்டு புடவை, நீல கலரில் ஆரஞ்சு கலர் போட்ட புடவை. அதில் ஒரு மாலை எல்லாம் வச்சு அப்படியே கை நிறைய கொடுத்தாரு மாமா. எனக்கு என்ன பெரியவா கனவுல கொடுத்தது காட்டன் புடவை, பட்டு புடவை நீட்டுறாளேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் அழெல்லாம் தெரியல, இப்பதான் அழ தெரியாது, அப்பெல்லாம் அழறது கூட தெரியல என்னமோ. ஆனா வாய் அடிச்சு போயிடுது. அம்மா அம்மா எப்படிம்மா, யாருக்கிட்டையும் வாங்கினதே இல்லை, ஒரு மாதிரி வாங்குறதுக்குன்னா ரொம்ப கூச்சம். அம்மா அம்மாங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கோ, உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு காத்தாலேன்னு தோணிட்டு இருந்ததுமா, எனக்கு தோணித்துன்னு தெரியாது அப்படின்னு. இன்னும் நீ படம் வச்சுட்டு இருக்கேன் ஜாகிரதையா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. கனவுலையும் நினைவுலையும் பெரியவா வந்துட்டே இருக்கா. இப்ப வரதே இல்லை மாமா, நான் என்ன பண்ண. அதான் பெரியவா நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் எப்ப வந்து பண்ணாலும் பெரியவா கூட போங்க. பொண்ணு இப்ப ஹெல்த் வைஸ் வந்து ஆப்ரேஷன் ஆனதா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால நான் என் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவேன்னா, எங்க போனாலும் பெரியவாளன் ஜேஜி தாத்தான்னு தான் சொல்லுவோம் தெலுங்குல. ஜேஜி தாத்தா, ஜேஜின்னா சுவாமி, ஜேஜி தாத்தாவை நினைச்சுக்கோ, ஜேஜி தாத்தாவை நினைச்சுக்கோன்னு. ஜேஜி தாத்தா நினைச்சுட்டியா ஸ்கூல் கிளம்பும் போது நிறைய கிட்ட சொல்ல, பெரியவாள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இப்போ கண்டால் நீ வந்து இது பண்ணணும்னு இல்லை, பெரியவாள் ஒரு நிமிஷம் பார்த்தியா, ஒரு நிமிஷம் பாரு போறோம், காமாட்சி ஒரு நிமிஷம் பாரு, அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடு. வேற எங்க போனாலும் பெரியவா கிட்ட சொல்லு, ஜேஜி தாத்தான் தான் சொல்லுவேன். ஜேஜி தாத்தானா உமாச்சின்னு சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி ஜேஜி தாத்தா கிட்ட சொல்லிடு. வேற ஒன்றும் தெரியல மாமா, ஆனா நிறைய தெரிஞ்சுக்கணும் மாமா. ஆனா ஆயுசு பெரியவாளை தெரிஞ்சுட்டு வேற என்ன தெரிஞ்சுக்கணும், அது வேணா கரெக்ட். எது தெரிஞ்சுட்டா வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாமோ அதை தெரிஞ்சுட்டு. ஆமா, ஆனா இப்போ ஒரு குழந்தைகளுக்கும் பகவத்கீதை எடுக்கும்போது நான் பெரியவாளை தான் நினைச்சுக்கிறேன். பெரியவா இந்த குழந்தைகள்லாம் சொல்றது அவளை காப்பாத்துங்கோ, உங்க பேரை சொல்ற பாக்கியத்தை அவளுக்கு கொடுங்கோ, அதுதான். வேற ஒன்றும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் இந்த இதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எவ்வளவு சொன்னேனோ தெரியல.